ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஹேர் கேர் டிப்ஸ். நம்ம ஹேரை வந்து எப்படிலாம் கேர் பண்ணிக்கலாம், நம்ம வந்து நார்மலா என்னென்ன தப்புலாம் பண்றோம் நம்ம ஹேருக்கு, அதை நம்ம இனிமேல் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படியான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா இனிமேல் நான் போட போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோஸ்லாம் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க. நார்மலாவே நம்ம ஹேர் வந்து எதனால ஃபால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரொம்ப யோசிக்கிறதுனால, ரொம்ப டென்ஷனா இருக்கிறதுனால தான் நம்ம ஹேர் வந்து ஃபால் ஆகும். நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து அவ்வளோவா இருக்காது. நம்ம காலேஜ்லாம் போகும்போது நம்ம ஹேரை வந்து பராமரிக்க மாட்டோம், ஆயில் வைக்க மாட்டோம் ரொம்ப ஹேருக்கு. அதனால கூட நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ரெட்டை ஜடை போட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து ரொம்ப லாங்காக வளரும். நம்மளே இப்போ நம்ம ஹேரை வந்து கேர் பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டுட்டு காலேஜ்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹேர் வந்து பயங்கரமாக ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து எல்லாருமே வந்து உணர்ந்துருப்பீங்க. ஸோ இந்தமாரி நம்ம ஹேர் வந்து எப்படி கேர் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். முதல்ல வந்து பொல்யூஷனால வந்து உங்கள் ஹேர் வந்து பயங்கரமாக ஃபால் ஆகும். ஏன்னா நம்ம வந்து வெளியே ட்ராவல்லாம் பண்ணிட்டு வருவோம். அங்கே இருக்க பொல்யூஷன் வந்து நம்ம ஹேரில் வந்து நல்லா வந்து தங்கிடும். நம்ம வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணாமல் கேஷுவலாக விட்டுடுவோம். அதனால கூட நம்ம ஹேர் ஃபால் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து யோசிக்கிறதுனால, அதிகமாக வந்து கோவப்படுறதுனால, அதனால கூட நம்ம ஹேர் வந்து ஃபால் ஆகும். தேவையான சத்து கிடைக்காதனால கூட நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகும். அதுவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாயிடும். அதுக்கு வந்து நம்ம நிறைய நல்ல ஃபுட்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காகவே நம்ம ஹேர் வந்து ஃபால் ஆகும். நம்ம அம்மா அப்பா அவங்களுக்குலாம் ஹேர் ஃபால் ஆகியிருந்தா நமக்கும் வந்து ஹேர் ஃபால் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக நம்ம ஹேரை வந்து கேர் பண்ணுறதுனால வந்து நம்ம ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ எப்படி ஹேரை வந்து கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேருக்கு வந்து நீங்கள் வந்து மசாஜ் மாதிரி ஸ்கேல்ப்க்கு வந்து நல்ல மசாஜ் மாதிரி கொடுக்கணும். இது வந்து வீக்லி 2 டைம்ஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து புது முடியெலாம் வளரும். உங்களுக்கு வந்து முடி லென்த்தாகவும் வளரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் வந்து டபுள் பாயில்டு மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆகிட்டோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில், உங்கள் ஹேருக்கு தேவையான ஆயில் வந்து அதில் ஊற்றிட்டு அந்த சுடுதண்ணி மேலே நீங்கள் அந்த பவுலை வச்சுடுங்க. அப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கை வந்து ஹீட் தாங்குற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அந்த சூடு வந்தோடனே நீங்கள் வந்து உங்கள் ஹேர் ஸ்கேல்ப்லலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுடுங்க. மார்னிங் வந்து உங்கள் ஹேரை வாஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஹேர் க்ரோத் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே ஹேரை பராமரித்தாலும் நம்ம ஃபுட் வந்து நல்லா எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கரு, ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் நிறைய சாப்பிட்றோம். அது சாப்பிடலாம், அது தப்பு இல்லை. பட் ஆசைக்குன்னு சாப்பிடலாம், அதுவே உணவாக எடுத்துக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரை வகைகள், பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறதுனால உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் ஹேருக்கு தேவையான விட்டமின்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நேச்சுரலாக நம்ம ஹேரில் வந்து ஆயில் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ நம்ம டெய்லியும் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆயில்லாம் செக்ரீட் ஆகாமல் நம்ம ஹேருக்கு வந்து தேவையான ப்ரொடக்ஷன்லாம் இல்லாமல் நம்ம ஹேர் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும். நம்ம ஹேர் வந்து இங்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாம்பு வந்து கெமிக்கல்ஸ் இல்லாத ஷாம்புவாக யூஸ் பண்ணிங்க. பேரகன், சல்ஃபேட், மினரல் ஆயில் இந்த மாதிரி இல்லாத ஷாம்பூஸாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து எஸ்டி பொட்டானிக்கா ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா பேரகன், சல்ஃபேட், மினரல் ஆயில் எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு நல்ல ஷாம்புன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் போய் பர்பிள் ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல பிராண்ட் தான் நான் சொல்லுவேன். இல்லை உங்களுக்கு வந்து நார்மலாக இல்லை நான் யூஸ் பண்ணுற ஷாம்புலேயே பேரகன், சல்ஃபேட்லாம் இல்லைன்னா ஓகே, அதுவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் இருக்க ப்ராடக்ட் தயவு செஞ்சு உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணாதீங்க. அதனால உங்கள் ஹேர் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆகும். நானும் முன்னாடி கெமிக்கல் இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். பட் நான் சர்ச் பண்ணி நான் வந்து பார்த்ததுல கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்ஸாக நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அதனால என்னோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. எப்பவுமே வந்து ஷாம்பு யூஸ் பண்ணனால உங்கள் ஹேர் வந்து க்ரோத் ஆகாது. உங்கள் ஹேர் வந்து நல்லா க்ளீன் ஆகும். அதுவே போதும் நம்மளுக்கு. அது க்ளீனாக இருந்தாவே நம்ம ஹேர் வந்து க்ரோத் ஆகும். ஸோ நீங்கள் கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும். கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இருக்கவே இருக்காதீங்க. ஒரு நல்ல கண்டிஷ்னர் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்போட பிராண்ட்லேயே கண்டிஷ்னர் இருக்கும்.
கண்டிப்பா நீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சிக்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஹேர்ல சிக்கு இருந்துச்சுன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம ஹேர்ல வச்சு நம்ம சிக்கை வந்து உடைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சீப்ல ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ நீங்க சீப்பை எடுத்துட்டு வரும்போது சிக்கு இருந்துச்சுன்னா சீப் அங்க இருந்து எடுத்துட்டு கையில வந்து அந்த சிக்கை எடுத்து விடுங்க. அதனால உங்களுக்கு ஹேர்ல வர டேமேஜஸ்லாம் வராது. அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலும் கம்மியாகும். இதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஹீட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க உங்க ஹேருக்கு. உங்க ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட்னர் இல்லைன்னா கர்லர் வச்சு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. எப்பயாவது யூஸ் பண்ணலாம், பட் ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஹேர் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்து நேச்சுரலாக உங்கள் ஹேர் வந்து காய வைங்க. ஹேர் ட்ரையரால் உங்கள் ஹேரை வந்து காய வைக்காதீங்க. எப்பயாவது எமர்ஜென்சிக்கு காய வைக்கலாம், பட் ரெகுலராக நீங்கள் அதை பண்ணாதீங்க. அதனால கூட உங்கள் ஹேர் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும். ஸோ இது எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். உங்க ஹேர் வந்து நீங்க பராமரிச்சுக்கலாம். இதுதான் மெத்தட். இந்த பேசிக் மெத்தட் நீங்க பண்ணாவே போதும், உங்க ஹேர் வந்து ஹெல்த்தியா இருக்கும். இதெல்லாம் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பழகிடும். இது வந்து அவ்வளோ கடினமான விஷயம், நம்ம ஒரு பொருள் வச்சு பண்ற விஷயம் கிடையாது. நேச்சுரலா நம்ம டெய்லியும் பண்ற தப்பு. நம்ம என்ன பண்ணுவோம், சிக்கை வந்து படக்குன்னு இது பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணாம நேச்சுரலா உங்க ஹேரை வந்து நீங்க கேர் பண்ணிக்கிட்டாவே உங்க ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், ரொம்ப லென்த்தியா வளரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.